ஆத்தாடி அத்தா இனிமேல் வந்துட்டு பொம்பளைங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி வெளியவே வீட்டை விட்டு வெளியவே போகாமல் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தான் செய்யணும் போல். ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, வெட்டிக்கு போக முடியல, எங்கேயும் போக முடியல. என்ன தாண்டா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? கேடு கட்டவங்களா? ஒரு பொம்பளை உலகத்தில் இருந்தானட பிறந்து வந்திருப்பீங்க. சென்னை சூளமேட்டில் இன்றைக்கி பயங்கர கொலை. இது என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன தான் ஆட்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியவே இல்லை. இது சென்னை சூளமேட்டில் தாங்க. பாவம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் டீ கடை வச்சுருக்காங்க போல் இந்த அக்காவோட ஹஸ்பண்டு. அவங்க மதியானம் உங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்காக இவங்க வந்து கடையை மாற்றிருக்காங்க. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு ரிட்டன் கடைக்கு வந்து மாற்றினோன்னே இந்த அக்கா நடந்து போயிருக்காங்க. இவங்கள பக்கத்து கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த பின்னாடியே போயிருந்துருக்காங்க. போய் வீட்டுக்குள்ளே நகை இதெல்லாம் பறிக்கிறதுக்கு முயன்றோன்னே இந்த அக்கா கத்திருக்காங்க. கத்துனோன்னே கையில் வச்சுருந்த கத்தி எடுத்து ஒரே குத்த அவங்கள குத்தி ரத்த வெள்ளத்தில் கலந்துருக்காங்க. இவங்க சவுண்டு அக்கம் பக்கத்தில் கேட்டு என்னடா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குள்ளேயே அப்போ ஆள் வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு கையில் கொண்டு போன அந்த பெட்ரோலை ஊற்றி தீயை வச்சு எரிச்சு விட்டு போயிருக்கான். சனியம் பிடிச்சோன்னே நகையாவது அத்து தொலைஞ்சிட்டு போ, அந்த அக்காவை ஏன் எரிச்ச சொல்லு? இந்தளவுக்கு வந்து கொடூரமாக வந்து இருக்கிறாங்க. மாறிட்டாங்க. மனுஷனே கிடையாது, மிருகமாக மாறிட்டாங்க. இன்னும் இவங்களை என்ன பண்ணுறது? அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே ஓட்டு 3 வேளை சோறு ஓட்டு உள்ள ஜெயிலுக்குள்ள. வெளியே வந்து அதே தான் பண்ண போகிறான். மறுபடியும் உள்ளே இருந்து ஒரு டைம் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு பழகிடும். அவனுக்கு என்னங்க பயம் வரும்? இந்த மாடியிலேருந்து இந்த மாடிக்கு தாவிருக்காரு. தாவினோன்னே கால் முறிச்சிருக்காங்க. போலீஸும் எவ்வளோ தாங்க பண்ணோம்? அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எல்லாம் தான் பண்ணுறாங்க. திருந்த மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களாம் என்ன இப்படிப்பட்டவங்க? இந்த பொம்பளை பிள்ளைங்களை கெடுக்கிறவன் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் தயவு செய்து தூக்கு தண்டனை கொடுங்க. இல்லை முதலமைச்சர் அவங்கெல்லாம் டிவி பார்க்குறீங்களா? இல்லை டிவிலாம் பார்க்கலையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளியே நகையை வெளியே போட்டு போனால் தான் அத்துட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையுமே அத்துட்டு போகிறோம். தயவு செய்து நம்ம உயிர் தாங்க முக்கியம். யாருமே இந்த நகை போடுறது நட்டு போடுறது, ஏன்னா நகை 1 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு, அக்கத்தான் செய்வான். இதெல்லாம் யாரும் இனிமேல் போடாதீங்க. தயவுசெய்து எந்த நாயாவது வந்து கேட்டால் கூட நகையாவது கழட்டி கொடுத்துருப்போங்க. நம்ம உயிராவது மிஞ்சும். அந்தளவுக்கு தாங்க இருக்குது. நம்மளை யார் காப்பாற்றுவா? போலீஸ் ஏதாச்சும் ஒன்று ஆச்சா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அவங்கள பிடிக்க போகிறாங்க. அவங்க ஜெயிலில் போட போகிறாங்க. போலீஸ் இதைத்தான் பண்ணும். அவனை அடித்தோம் வச்சோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, உடனே தூக்கிக்கிட்டு வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட நாயெல்லாம் கொண்டு கொலை எடுக்கணுங்க. வந்து இப்போ அடிக்கக்கூடாது, அடித்தா தப்பு அப்படின்றாங்க. போலீஸ் என்ன தான் பண்ணும்? நம்ம தாங்க நம்ம சேஃப்டியாக இருந்துக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்தளவுக்கு இருந்துக்கணும். இனிமேல் யாரும் பொம்பளைங்க வீட்டை விட்டே வெளியே வராதீங்க. அந்த நிலமையில தான் இருக்குது. இதை விடலாம் பெரிய கொடூரம் என்னங்க? நகையாவது அத்துட்டு போயிருக்கலாம். குத்தி தீய வச்சு எரிச்சு பிள்ளைங்க இருக்கோ என்னன்னு சொல்லி தெரியலை. என்ன அதெல்லாம் சொல்ல எவ்வளோ ஒரு மன வருத்தம். தயவு செய்து பொம்பளை பிள்ளைங்களும் சரி லேடிஸுங்களையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியே போனீங்களா பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோங்க. எந்த நாயாவது எதுவும் பண்ணிச்சுன்னா மூஞ்சில் அடித்து விட்டு தயவு செய்து எல்லாரும் வந்து காவலர் அப்போ கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதைத்தான் சொல்ல முடியும். பாய்.